ஆன்மீகம் அப்படிங்கிறது நம்ம சமுதாயத்த விட்டு, மனிதர்கள விட்டு, பொறுப்புகள விட்டு, கடமைகள விட்டு, வேலைகள விட்டு விலகி போறது அப்படிங்கிற மாரியான ஒரு பிம்பம் உருவாக்கப்பட்டிருக்கு. ஆனால் உண்மையில் அது ஆன்மீகம் அல்ல. எந்த அளவுக்கு நீங்கள் சமூகத்தோடு நெருக்கமாக இருக்கிறீர்களோ, அது ஆன்மீகம். எந்த அளவுக்கு உங்கள் குடும்பத்துடன் நெருக்கமாக இருக்கிறீர்களோ, அது ஆன்மீகம். எந்த அளவுக்கு உங்கள் கடமைகளிலும், பொறுப்புகளிலும் தீவிரமாக ஈடுபடுகிறீர்களோ, அது ஆன்மீகம். எந்த அளவுக்கு மற்ற மனிதர்களை நீங்கள் நேசிக்கிறீர்களோ, அவர்களுடைய நலனை நாடுகிறீர்களோ, அது ஆன்மீகம். எந்த அளவுக்கு உலக வாழ்க்கையின் மீது தொடர்போடு இருக்கிறீர்களோ, அது ஆன்மீகம். ஆனால் அனைத்தும் சமநிலைத்தன்மையோடு, சரியான நோக்கங்களோடு, இறைவனை முன்னிலைப்படுத்தி செய்யப்பட வேண்டும். இதுதான் ஆன்மீகம். இந்த உலக வாழ்க்கை என்பது வாழுவதற்காக நமக்கு இறைவன் புறத்திலிருந்து விதிக்கப்பட்டிருக்கு. உங்களில் அழகிய செயலுடையவர்கள் யார் என்பதை சோதிப்பதற்காகவே இந்த வாழ்க்கையையும், மரணத்தையும் படைத்தோம் என்று இறைவன் சொல்லுகின்றான். அப்போ அழகிய செயல் என்பது எது? விலகி ஓடுவதல்ல. நெருக்கமாக இருந்து சரியான தன்மையில் செயல்கள் செய்வது. இதற்கு நமக்கு கவனம் தேவை. இந்த கவனத்தில் ஏற்படக்கூடிய குறைபாடுகளின் விளைவாகத்தான் சமூகத்தோடு நெருங்கி இருப்பதும், குடும்பத்தோடும், கடமைகளோடும், பொறுப்புகளோடும் நெருங்கி இருப்பது நமக்கு தவறாக முடிகிறது. அதனால் அதை விட்டு விலகி ஓடுகிறோம் ஆன்மீகம் என்ற பெயரில். இங்கே கவனத்தில் குறைபாடு ஏற்பட்டிருக்கிறது. கவனக் குறைபாடு என்பது ஆன்மீகம் என்ற பெயரில் தவறான ஒரு வழிப்பாதையை நமக்கு அறிவிக்கிறது. ஆனால் கவனம் இருக்கும்போது ஆன்மீகம் எவ்வளவு லேசானது என்பதை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். ஆன்மீகம் என்பது என்ன? ஆன்மீகத்தில் நாம் உயர்ந்திருக்கின்றோம் என்பதற்கான அங்கீகாரத்தை யார் கொடுக்க முடியும்? இறைவனைத் தவிர. இறைவன் வாழ்க்கையை நம் மீது விதித்திருக்கிற நிலையில், அதை விட்டுவிட்டு விலகி இருப்பது என்பது இறைவனுடைய திருப்தியை பெறக்கூடிய செயலாக இருக்க முடியாது. எனவே கவனத்தை வலிமைப்படுத்திக் கொண்டு, சிந்தனை அடிப்படையில், உணர்வாக இந்த உலக வாழ்க்கையை, சமூகத்தை, கடமைகளை, பொறுப்புகளை நாம் அணுகும்போது, அதுவே ஆன்மீகத்திற்கான லேசான பாதையாக இருக்கும். அதைத் தவிர வேறு பாதை இல்லை. எனவே கவனம் வலிமைப்படுத்தப்பட வேண்டும். கவனம் என்பது மனதின் உள்வாங்குதல் தன்மை. சரியான தன்மையில் ஒன்றை உள்வாங்கக்கூடிய தன்மை. இறைவனை முன்னிலைப்படுத்தி இறை உணர்வுகளோடு ஒன்றை உள்வாங்கக்கூடிய தன்மை. நம்ம தட்டுல எப்படி உணவு வருது அப்படிங்கிறத பத்தின சிந்தனையில இருக்கும் அவ்வளவுதான். கவனம் தான் அடிப்படை. இது ஏதோ கற்பனையா நம்ம எதுவும் பண்ணல. இதெல்லாம் சத்தியம், மகா சத்தியம். மழை இல்லாமல் உணவு ஏது? மழை எங்கிருந்து வருகிறது? மேகங்களை நாம் கவனிக்கின்றோம். தூண்களின்றி உயர்த்தப்பட்டிருக்கக்கூடிய அந்த மேகங்கள், அவ்வளவு லிட்டர் தண்ணீரை தாங்கிட்டு அப்படியே அந்த இடத்துல நிக்குது. அது அப்படியே மொத்தமா கீழ விழுகல. படிப்படியா, படிப்படியா, இதமா, குளிர்ச்சியா அப்படியே நிலத்த வந்து அடையுது. கண்ணுக்கும் குளிர்ச்சி, நிலத்துக்கும் குளிர்ச்சி, மனசுக்கும் குளிர்ச்சி. தாவரங்கள் விளைகின்றன. விதவிதமான கனிகள், விதவிதமான காய்கறிகள், விதவிதமான தானியங்கள், விதவிதமான சிறுதானியங்கள். எத்தனை எத்தனை உணவு வகைகளை இறைவன் நமக்காக படைக்கின்றான். அந்த உணவுகளை அப்படியே சாப்பிட முடியுமா? அதில் எத்தனை சமையல் நுட்பங்களை, ஞானங்களை இறைவன் மனிதர்களுக்கு அறிவித்திருக்கின்றான். எத்தனை இயந்திரங்களை அறிவித்திருக்கின்றான். அத்தனையினுடைய உதவியைக் கொண்டு இன்றைக்கு நம்முடைய உணவு நம்முடைய தட்டுகளில் வந்து இருக்கிறது. அது குறித்த ஒரு க்ஷண கவனம். எதற்காக? அந்த உணவை நாம் நல்லபடியா சாப்பிட்டுக்கணும். அதுல இருக்கக்கூடிய சக்திய பிரிச்சுக்கணும். அவ்வளவு. அது சக்க. அந்த உணவுக்குள்ள சக்தி இருக்குது. அந்த உணவ சிதைச்சு அந்த சக்திய எடுத்துக்கணும். அத எடுத்துக்கிறதுக்கு என்ன தேவ? அந்த உணர்வு தேவ. அந்த கவனம் தேவ. அந்த உணர்வும், கவனமும் இருந்தா தான் அந்த சக்திய பிரிச்சு எடுக்கிறதுக்கான சிஸ்டம் நம்ம பாடியில ஒர்க் ஆகும். ஏன்னா நம்ம பாடி உணர்வைக் கொண்டு இயங்கக்கூடியது. உணர்வைக் கொண்டு உயிராற்றல் இயங்குகிறது. அதுக்காக தான் அந்த கவனம். நன்மைகளுக்காக தான் கவனம். நம்முடைய நன்மைகளை நாம் தவறாமல் அடைந்து கொள்ள வேண்டும். இறைவன் புறத்திலிருந்து அந்த உணவு எவ்வளவு ப்ராசஸ்க்கு அப்புறம் வந்திருக்குது. அத நம்ம மிஸ் பண்ணலாமா? அவசரமா சாப்பிட்டு. கவன குறைபாட்டினால் நம்ம மிஸ் அப்போ விதவிதமான உணவுகள் இருக்கின்றன. சரியா சாப்பிடும்போது எல்லா உணவுமே நன்மை தான். கவனம் இல்லாம சாப்பிட்டு, இந்த உணவு எனக்கு ஒத்துக்கறல. இந்த உணவு எனக்கு இதாயிடுச்சு. உணவுகளை குறை சொல்லக்கூடிய பழக்கத்தை நாம் விட்டொழிக்க வேண்டும். ஜீரண ஒழுங்கு தான் அனைத்து ஒழுங்கிற்கும் அடிப்படை. ஜீரணம் கம்ஃபர்டபுளா நடந்துட்டாலே, நமக்கு உடம்புல ஒரு சுகம் இருக்கும். இந்த உடம்புல இருக்கக்கூடிய சுகம், மனச டிஸ்டர்ப் பண்ணாம இருக்கும். இது எல்லாமே சதை பிண்டங்கள் தான். அதனுள் உயிராற்றல் தான் பாய்ந்து அத்தனை வேலைகளையும் செய்கிறது. மண்கலம் கவிழ்ந்தபோது வைத்து வைத்து அடுக்குவார். வெண்கலம் கவிழ்ந்தபோது வேணுமென்று பேணுவார். நம் களம் கவிழ்ந்தபோது நாறுமென்று போடுவார். மண்கலம் இருக்கு இல்லையா? மண்பானை உடைஞ்சிருச்சுன்னா கூட, அது பரவால்ல. எதுக்காவது யூஸ் ஆகும்னு வச்சுக்கிருவாய்ங்க. வெண்கல பாத்திரம்.
அதாவது நெளிஞ்சிருச்சு, உடைஞ்சிருச்சுன்னா கூட, அத எடைக்கு போட்டு காசு வச்சுக்கலாம்ன்னு சொல்லிட்டு வச்சிருப்பாய்ங்க வீட்ல. ஆனால் நம்முடைய உடம்பு உயிர் போயிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நாறும் அப்படின்னு சொல்லி ஐஸ் பாக்ஸ்ல வச்சுட்டு, வர வேண்டியவங்கலாம் சீக்கிரம் வந்துட்டாங்கன்னா முடிஞ்சு போச்சு. உடனே கொண்டு போயிருவாய்ங்க. எப்ப எடுக்குறாங்க? எப்ப எடுக்குறாங்க? கேட்டுக்கிட்டே இருப்பாய்ங்க. ஒரு பக்கம் அது ஆர்கனைஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். குழி தோண்டியாச்சா? டெத் சர்டிபிகேட் வாங்கியாச்சா? சுடுகாட்ல புக் பண்ணியாச்சா? என்ன ஏது எல்லாம் பண்ணிக்கிட்டே இருப்பாய்ங்க. கொஞ்ச நேரம் தான். பசங்க அமெரிக்கால இருந்தா கொஞ்ச நேரம் தாங்கும் ஐஸ் பாக்ஸ்ல அவ்வளோதான். லோக்கல்ல இருந்தாங்கன்னா அது கூட கிடையாது. அன்னைக்கு சாயங்காலமே செட்டில்மென்ட். அப்போ இந்த மாரி கொஞ்ச நேரம் கூட தாங்காத இந்த உடல்ல இறைவன் உயிராற்றலை படைத்து புகுத்தி பரப்பிக் கொண்டிருக்கின்றான். என் கலந்து நின்ற மாயம் என்ன மாயம் ஈசனே! இப்படி அழுகி போகக்கூடிய இந்த உடம்புல இத்தன நாள் இருந்து இயக்கிக்கிட்டு இருந்தியே! இது எதுக்காக? அதான் அந்த உயிராற்றலை உணர்வது என்றால் என்ன? உயிராற்றலுடைய பணிகளை உணர்வதுதான். ஏன்னா உயிராற்றல் எதுக்கு நம்ம உடம்புக்குள்ள இருக்குது? வேலை செய்றதுக்கு தான். அப்போ உண்மையிலேயே உயிரை நாம் மதிக்கின்றோம் என்றால், அந்த உயிரை கொண்டு நடக்கக்கூடிய வேலைகளில் எந்த தொந்தரவும் நம்ம மனச கொண்டு ஏற்படுத்திறாம இருக்கணுமா? இல்லையா? அதுதான் கவனம் தேவை என்று நாம் சொல்றோம். உயிராற்றலை கண்ணியப்படுத்துவது என்பது, இறைவனை கண்ணியப்படுத்துவதற்கு சமம் தானே! உயிராற்றலை கண்ணியப்படுத்துவது என்பது என்ன? உயிராற்றலை கொண்டு நடக்கக்கூடிய பணிகளை எந்த தொந்தரவும் நம்ம மனச கொண்டு செஞ்சிராம இருக்கிறது தானே! நீங்க ஜீரணத்த ஒழுங்கா வச்சுக்கிட்டீங்கன்னாலே, அந்த உணர்வு தன்மையில உணவை உட்கொண்டாலே, அதுவே ஒரு பிரார்த்தனை தான். இறைவன் விரும்பக்கூடிய பிரார்த்தனை. கவனக்குறைவினால் தான் நாம் தவறுகள் செய்கின்றோம். கவனம் வலிமை பெறும்போது, நாம் இறை பொருத்தத்தில் நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முடியும். இதுதான் உண்மையான ஆன்மீக வாழ்க்கை. இந்த கவனம் இருந்துச்சுன்னா, எங்கேயும், எந்த வேலை செஞ்சும் வாழலாம். நிச்சயமாக அது ஆன்மீக வாழ்க்கையாகத்தான் இருக்கும். விலகி ஓடுவதல்ல ஆன்மீகம். இருந்து நன்மைகளை செய்து இறை பொருத்தத்தை பெற்றுக்கொள்வதே ஆன்மீகம். கவனம் வலிமை பெற வேண்டும். நாளை தியான வகுப்பில் நாம் சந்திக்கலாம். தேங்க் யூ வெரி மச்.